நாங்கள் வியாபாரம் தொடர்பான பல அடிப்படைகளை பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது அந்த வியாபாரம் தோல்வியில் முடிவடைவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த வியாபாரம் தோல்வியில் முடிவடைய வேண்டும்? ஏன் அவ்வாறான நிகழ்வு சம்பவம் ஒரு வியாபாரிக்கு நடக்கிறது? ஒரு வியாபார செயற்பாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆள் தோற்று போவதற்கான பல காரணங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான 10 காரணங்களில் நாங்கள் 5 காரணங்களை நாங்கள் பார்ப்போம். ரைட், முதல் 5 காரணங்களும் மிக முக்கியமான காரணங்கள். ரைட், அந்த 5 காரணங்களும் என்னன்னு சொல்லி நான் பார்த்தமாக இருந்தால், முதலாவது காரணம், ஒரு வியாபாரி தனக்கு தன்னுடைய வியாபாரத்தை எடுத்து செல்வதற்கு தேவையான போதிய அளவு நிதி முகாமைத்துவத்தை கொண்டிராமல் இருப்பது. தனக்கு தேவையான வியாபார நடவடிக்கைக்கு தேவையான நிதி முகாமைத்துவம் மிக புவரான நிலையில, மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. உதாரணத்துக்கு அவர்கிட்ட இருக்கிற கேபிட்டல் குறைய இருக்கிறது. அவர்கிட்ட இருக்கிற ஃபண்ட் அவர்கிட்ட காசு தந்த பிஸ்னஸை ரன் பண்றதுக்கு காணாமல் இருக்கிறது. ஆகவே இவர கேஷ் ஃப்ளோ இஷ்யூ வரும். இவர காசு வியாபாரத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டு அந்த வியாபார செயற்பாடுகளில் ஈடுபடுறதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று அவருக்கு இருக்குது. ஆகவே இந்த கேஷ் ஃப்ளோ லோ லெவலில் வாரதும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ பாதிக்கப்படக்கூடிய நிலையிலையும் இருக்குது. அதே போல் ஓவர் பொரோவிங், இவர் என்ன செய்வார்னா தனக்கிட்ட காசு காணாங்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்க ஆரம்பிப்பார். அந்த வியாபாரத்துக்கு அந்த கடனை சம்டைம் அவர் வட்டிக்கு வாங்குவாராக இருந்தால் வட்டி செலுத்த வேண்டி வரும். ஆகவே தன்னுடைய வியாபார செயற்பாடுகள் மிக சிறப்பாக சென்றடையாமலுக்கு போகிறதுக்கு காரணம் தன்னுடைய வியாபாரத்துக்கு தேவையான முதலீடு போதிய அளவு இல்லாமலுக்கு இருக்கிறது. ஆகவே ஒரு வியாபாரத்தை செய்கிறதுக்கு அநேகமாக எங்களை பார்க்க மக்கள் சொல்லுவாங்க, வியாபாரம் செய்கிறதுக்கு பெரிய அளவு காசு தேவையில்லைண்டு. வியாபாரத்தை செய்வதற்கு நாங்கள்கிட்ட காசு கையில் பெருசாக தேவையில்லைன்னு நாம் நினச்சி அந்த வியாபார செயற்பாடு ஆரம்பிக்கும் போது வியாபார செயற்பாடுகள் நடைபெறும் போது கேஷ் ஃப்ளோவுக்கான தேவை உருவாகுது. ஆகவே நாங்கள் தேவையான மூலப்பொருளை வாங்கணும், உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபடணும். அந்த வியாபார செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் போது அங்கே ஊழியர்களுக்கான சம்பளம் மற்ற ஏனைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே அந்த வியாபாரத்தை கொண்டு சென்று நடத்துவதற்கு தேவையான போதிய அளவு நிதி அவரோட கையிருக்கணும். ஆகவே நிதி முகாமைத்துவம்ங்கிறது மிக முக்கியமானது. அது மிக மோசமான நிலையில் இருக்குமாக இருந்தால் அல்லது அங்கு கேஷ் ஃப்ளோ டவுனாக இருக்குமாக இருந்தால் அந்த வியாபாரம் தோல்வியில் முடிவடையும். இது மிக முக்கியமான ஒரு ரீசன். 2வது ரீசன் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அங்கே வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த வியாபாரி தன்னை இலக்கு வைக்கக்கூடிய அந்த கஸ்டமரும் அந்த வியாபார செயற்பாடு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் சிச்சுவேஷனையும் அவர் சரியான முறையில் அடையாளம் காணாத நிலை காணப்படுவது. அது மிக வீக்கான ஒரு நிலையில் அவரோட மார்க்கெட் ரிசர்ச் இருப்பது, மார்க்கெட்டை பற்றிய ஒரு ஆய்வு மிக மிக மட்டகரமான முறையில் சிம்பிளாக அவர் என்ன செய்கிற அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுறது. வியாபாரத்தினுடைய தாத்பரியம் அவர் போட்ட முதலீடுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவர் சரியாக விளங்கி கொள்ளாமலுக்கு, மார்க்கெட்டை சரியாக அறிந்து கொள்ளாமலுக்கு, அந்த சூழலில் இருக்கக்கூடிய காம்படிஷன் யாருங்கிறத விளங்கி கொள்ளாமலுக்கு அந்த வியாபார செயற்பாடுகளில் அவர் ஈடுபட ஆரம்பிப்பது. அதே போல் வெளிச்சூழல் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், வெளிச்சூழலில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் கண்டிஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இப்படின்னு சொல்லி பல இயற்கையாக எங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய வியாபார வெளிச்சூழல்கள் இருக்குது. இந்த வெளிச்சூழல் பற்றிய போதிய அறிவில்லாத ஒரு நிலையில் வியாபார செயற்பாடுகளில் ஈடுபடுவது. அதே போல் அவர் ரோங்கான டார்கெட் ஆடியன்ஸை அடையாளப்படுத்தி வியாபாரத்தை செய்கிறது. அதே போல் காம்படிஷன் அவர் கணக்கெடுக்காம விடுறது. இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வியாபார செயற்பாடுகள் தோற்று போகிறதுக்கு மிக முக்கியமான 2வது காரணம் தான் இந்த லெக் ஆஃப் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டை பற்றிய தெளிவில்லாத நிலையில் வியாபாரத்தை ஆரம்பிப்பது. அந்த மார்க்கெட்டாக நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்ன, வீக்கான மார்க்கெட் ரிசர்ச் ஒன்று இருக்கிறது. அதே போல் டார்கெட் ஆடியன்ஸ் சரியான முறையில் அடையாளப்படுத்தப்படாமலுக்கு தனக்கு இலக்கு வைக்கிற அந்த கஸ்டமர் யாருன்னு முறையான அடையாளம் காணப்படாத அந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்படுறது. அதே போல் காம்படிஷனாக நாங்கள் கணக்கெடுக்காமல் விடுறது. அது காம்படிஷனை சரியான முறையில்
அறிந்து அந்த அது அவங்களோட கம்பெடிஷனை வின் பண்ணக்கூடிய மாதிரி, கம்பீட் பண்ணக்கூடிய மாதிரி, கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜை நோக்கி நகரக்கூடிய மாதிரியான வியாபார செயற்பாடுகளுக்குள்ள போறல.